வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுதாகர். நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர், கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் நான் படித்த கல்லூரியில் தான் அவரும் படிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் சொல்கிற ஒரு விஷயம், எல்லா குழந்தைங்களையும் நம்ம ஒரே மாதிரி பார்க்க முடியாது, ஒரு குழந்தைக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதை பல பேருக்கும் பல வருஷமாக சொல்லிட்டுருக்கேன். ஏன் குழந்தைங்களுக்கே நான் அதை தான் சொல்லிட்டுருக்கேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஆனால் 2 பேரும் வேறு மாதிரி தான் இருக்கானுங்க. அவங்க பழக்க வழக்கங்களாம் சரி, அவங்க பிடிச்ச விஷயங்கள் சரி, அவங்க எஜுகேஷன், அவங்க படிப்பு விஷயத்துலையும் 2 பேரும் வேறு மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, எல்லா பசங்களும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு நம்ம நினைப்பாங்க. அது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். சில குழந்தைங்களுக்கு படிப்பே வராமல் ஆர்ட்ஸ், மியூசிக் அது மேலே கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாரையும் ஒரே டைரெக்ஷன் நம்ம புஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்கும், ஒரு பர்பஸ்ன்னு ஒன்று இருக்குங்க. அந்த பர்பஸ் என்னன்னு தெரிகிற வரைக்கும் அந்த குழந்தைங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த குழந்தைகள் அவங்க பர்பஸை கண்டுபிடிச்சி அதை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. தயவு செஞ்சு நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எல்லா குழந்தைங்களையும் ஒரே மாதிரி ஒரே இடத்துல ஒரே டைரெக்ஷனில் போகணுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு ரன்னிங் ரேஸ் எடுத்தால் கூட அதில் ஒரு குழந்தை முன்னாடி வரும், ஒரு குழந்தை கடைசியில் தான் வந்தாகணும். 2 பேருமே இல்லை எல்லாருமே ஃபஸ்ட்டு வர முடியாது. ஆனால் ஒரு நாள் லாஸ்ட்டாக வர குழந்தை ஃபஸ்ட்டாகவும் வரும், ஃபஸ்ட்டாக வர குழந்தை ஃபஸ்ட்டாக தான் இருக்கும். என்னோடய பதிவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணுங்கள்.